Hi friends, welcome back to Mama Dima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு பர்த்டேக்கு வந்து நம்ம gift எதுமே வாங்கி தரல फ्रेंड्स. அதனால வந்துட்டு நானே இன்னைக்கு என் தங்கச்சி வந்து ஷேர் பண்ணி எங்க அம்மாக்கு வந்து gift வாங்கி தர போறோம். அதோட vlog தான். இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே என்னன்னா வாங்கி சொல்லி நாங்க சொல்லிட்டோம். அதனால அவங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு நம்ம மனசார எல்லாத்தையும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் தங்கச்சி எங்க அம்மாவும் கூட்டிட்டு போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் அம்மா ஆசைப்பட்டு வாங்குறாங்க அப்படிங்கறத இந்த vlogல வரப்போகுது. அதுவும் இல்லாம நாங்க 3 பேர் ஷாப்பிங் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஷாப்பிங் அதெல்லாம் எல்லாத்தையும் தான் சேர்ந்து இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்க. நம்ம எங்க போனாலும் வந்துட்டு ஷாப்பிங் போனோம்னா நமக்கு தூக்கமே வராது. எங்க போனாலும் ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த சீரீஸ்ல வந்து கோயம்புத்தூர் ஷாப்பிங்கும் ஆட் ஆக போகுது. சரி வாங்க கோயம்புத்தூர் ஷாப்பிங் என்னெல்லாம் ஆன் பண்றோம்னு பாத்துக்கலாம். நேற்று போன மழை அங்க நான் காட்டினேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மழை தெரியுது பாருங்க. தெரியுதா? அந்த மழை தெரியுது. இப்ப அங்க மழை செமையா இருக்கு போல. மழை சரியான மழை தட்டிட்டு இருக்காங்க. மழை வரது. ஆமா, அந்த புது பிரிட்ஜ் கட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மேல தான் போயிட்டுருக்கோம். பாக்கிறதுக்கே கோயம்புத்தூர் வேற லெவல்ல இருக்குது. ஆமா, சென்னை தோத்துறணுமா? என்னது என்னது என்னது? கோயம்புத்தூர் நீ அங்க போனதுனால இப்படி ஆயிட்ட. கோயம்புத்தூர்லயே பிறந்து கோயம்புத்தூர்லயே வளர்ந்து இப்படி போயிட்ட. இப்படி ஏமாத்திட்ட மௌலியே. கேவலமெல்லாம் நாங்க சொல்லவே இல்லையே. எந்த ஊரு எந்த ஊரு? எல்லா ஊரும் நல்ல ஊரு தான். கட்டினோடனே பாக்குறதுக்கு அந்த இடம் அழகா தெரிஞ்சது அப்படிங்கறது தான் மீனிங். அவ்வளவுதான். அதுக்குதான் சொன்னோம் நாங்க. ராமகிருஷ்ணா வித்யாலயால தான் இவன் படிச்சான். இதுதான் நான் படிச்ச ஸ்கூலு. அப்புறம் 5th இருந்து வந்துட்டு 5th இருந்து வேற ஒரு ஸ்கூலு. அதுக்கப்புறம் பிரில்லியன்ட். இப்ப ஸ்கூலே இழுத்து மூடிட்டாங்களாமே. பிரில்லியன்ட் இல்லையாமே. 8th வரைக்கும் படிச்ச ஸ்கூலே இல்லட்டாங்க. அதுக்கப்புறம் சென்ட் மேரிஸ், அதுக்கப்புறம் என்எஸ்என், இப்ப வேல்ஸ். பணியாரம், பஜ்ஜி, காஃபி எல்லாமே. ஜூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரெட் வேணும், அப்புறம் டார்க் ப்ரௌன் வேணுமாமா. இந்த டார்க் ப்ரௌனும் ரெட்டு இப்ப காந்திபுரமே அலாச போறோம். ஆனா இங்க பீஸா இருக்கு தெரியுமா வீடியோ எடுக்கிறதுக்கு. நாய்ஸே இல்ல. சரியா? ரெட் எல்லாம் எடுங்க. ரெட் எல்லா ரெட்டையும் எடுங்க. காஞ்சனா மாதிரி எல்லா ரெட்டையும் எடுத்து போடுமா. பாருங்க நம்பால் பாத்தீங்களா கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி முடிய பாத்தீன்னு. அழகுபடுத்திட்டியாடா? அழகுபடுத்திட்டியாடா உன்ன? ஓகே வா. இங்க பாருங்க ரெட் ரெட்டா எடுத்துன்னு போட்டுனுக்குது. மாடு முட்டிருமா? என்ன பண்ணுன்னு சொல்லு பாக்கலாம். என்னது எடுக்குதா? எது காஸ்ட்லியா இருக்கோ அத எடுக்கு. ஆமா, விலைய பார்த்துட்டு இருக்கு. ரெட் பாக்கல விலைய. அம்மா என்னவா பண்ற? உனக்கு பிடிச்சிருந்தா அது எடுக்கணும். அது விலை கிளையெல்லாம் பார்க்க கூடாது. பாட் நம்ம தான் தயாரிக்கணும். நம்ம மேனுஃபேக்சர் பண்றது நம்மள தான் இருக்கு. இங்க கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆமா, நல்லா இருக்கு. டிசைன் நல்லா இருக்கு. ப்ளவுஸ் கம்மிங்க. அடுத்த ரெட்டா? நல்லாதான் செனி தராது. நாமளா கட்டிட்டு செனி தராது இல்ல. இது நாங்க கட்டுறது கலர் நல்லா இருக்கிறது. ஃபுல் சாரி இதே தானே இல்ல பிளைன் வருதா? ஓ சரி. செனிதா அதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்க மட்டும் தான் வாங்குவீங்களா? நானும் வாங்குவேன். எங்க அம்மா போட்டி போடுது. டாப்ஸ் நான் எடுப்பேன். ஏன் உனக்கு ஆகாதுன்னு அதுக்குள்ள எனக்குமே ஒரு வாரம் பண்ணும். இறக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பீகாக் ப்ளூ. நல்லா இருக்கு. நெக்லஸ் 300. பயங்கர ஷாப்பிங்கா இருக்கு பேபிமா. பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கு.
அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா? ஒரே ஒரு இதான் வரமாட்டேங்குது பேபி மா. பல்ல காட்டு. எது எடுத்தாலும் அது எது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. எல்லாத்துலயும் ஒண்ணு எடுத்துக்கலாம் சாக்லேட் மாதிரி. இந்த மாதிரி எடுத்து எடுத்து காட்டிட்டு இருக்கு பேபிமா. அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா? மனசு ஆற மாட்டேங்குது அப்பயும். எது எடுக்கிறதுன்னு ஆற மாட்டேங்குது. இதெல்லாம் போட மாட்டேன். ஆனா இப்ப இதெல்லாம் லைக் பண்றேன் ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் செருப்பு ஷாப்பிங் வந்துருக்குது. செருப்பு ஷாப்பிங். ஏக்கா இன்னொரு செருப்பு நடந்து காலே உழைத்தூர்னால அந்த மண்ணின் காலு அது நீக்க அடிக்கடி மேக்கப் அத்தை கேள்வி காலின் கேரக்டர் சம்மந்தவே இல்லைங்க. அத ஈசாங்க ஓத்துவே வாட்ச் கேட் வாக் வேற கால் வீக் காலே ஒளையோங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் மேக்ஸிமம் ஓவர்னு நினைக்கிறேன். எங்க அம்மாக்கெல்லாம் ஓவர். இவனுக்கு பாக்கி இருக்குது, விபிஷ்னாக்கு பாக்கி இருக்குது, அப்புறம் இவளுக்கு பாக்கி இருக்கு. இப்போ ரெண்டும் முடிச்சுட்டு நேரம் அவங்க வீட்டுக்காரர் வந்துருவாரா? வந்துருவாரு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இருந்த கோயம்புத்தூருக்கும் இப்போ இருக்கிற கோயம்புத்தூருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறேன் நானே. கோயம்புத்தூர்லயும் பார்க்கலாம். அதுவும் கிராஸ் கட் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நிஜமாவே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. வேட்டைய ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இங்க ஸ்ட்ரெண்ட்ஸ் வந்தோம். அன்எக்ஸ்பெக்டட் 3.5 எடுத்தா திருப்பி 3.5 ஆஃபர். அதனால பூந்துட்டா. என் தங்கச்சி எனக்கு கிஃப்ட் பண்ணுவா. பண்ணிட்டு போச்சு. அதனால என்ன ஷாப்பிங் ஹெவியா பண்ணிட்டோம். எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன ஏதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் கரெக்டா எல்லாத்துக்கும் பசி எடுத்ததுனால எல்லாம் வந்து வேணுக்குள்ள வந்து சாப்பிட்றதா இருக்கும். மாமா பார்த்தாருன்னா எனக்கு 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 அப்படி வர ஃபேமஸான அவருக்கு பிடிச்ச கடைனா நம்ம நாளைக்கு போகும்போது நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு எனக்கு இன்னும் ஷாப்பிங் முடியல. அம்மாக்கும் மகனுக்கும் கடைசி ஷாப்பிங். பெருசு எனக்கு தோசை பெருசா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா பட் நாங்க ரொம்ப நேரமா வந்து நியாயம் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போறேன். அதனால நியாயம் பேசிட்டு இருந்தோம். இப்ப வந்து விபீஷ்னாவும் அவங்க தங்கச்சி என் தங்கச்சி அவங்க வீட்டுக்காரர் எல்லாரும் கிளம்புறாங்க. திருப்பி காலையில வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் இருந்தாலும் பாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே பாய். ஓகே பாய். நம்ம வந்து அம்மாக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஷாப்பிங் போட்டு ஒரு ரெட் கலர் சாரின்னு ஊர்ல இருக்கிற ரெட் கலர் சாரி எல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல. இந்த ரெட் சாரி எனக்குமே பிடிச்சிருந்தது. இந்த ரெட் சாரி ஒண்ணு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 செருப்பு வாங்கி கொடுத்தேன். செருப்பு ஒரு செருப்பு தான், 2 செருப்புல இந்த ஒரு ஜோடி செருப்பு. இந்த செருப்பு நம்ம வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதோ சாக்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் மூல வளர்ச்சி குன்றியவள் போல் இருக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 கவுன் எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு போடுறதுக்கு. ஏன்னா நைட்டுக்கு போல இந்த மாதிரி போடணுமா, அதனால இது எடுத்துக்கிறாங்க. இது ஒண்ணு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒண்ணு எடுத்தாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஷாப்பிங் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நம்ம இப்போ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டுல காட்டுறேன் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது. இப்போ பேக்கிங் பண்ணணும். எல்லாத்தையும் ஏற கட்டினாதான் நம்ம காலையில வந்து சீக்கிரமா கிளம்ப முடியும். அந்த வேலைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் பண்றதுதான் நமக்கு கஷ்டம். ஷாப்பிங் எல்லாம் குதூகலமா போயிட்டு வந்தோம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லாம இருக்குது. ஆனா இப்ப பேக் பண்றது இப்ப எப்படின்னு தெரியல. வந்த லக்கேஜே நம்ம எப்படி அடைச்சு கொண்டு வந்தோம், பெட்டி மூட முடியாம. இப்ப போற லக்கேஜ் எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு லக்கேஜ் வந்து செக்இன் லக்கேஜ் வந்து எங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா வரும்போது 14 கிலோ தான் கொண்டு வந்தோம். ஆனா எனக்கு 15 கிலோ அவனுக்கு 15 கிலோ இருக்குது. பட் ஆனா பிரச்சனை இல்லை. கேபின் லக்கேஜ் 7 இருக்குது. ஆனா நாங்க கேபின் லக்கேஜ் ஒண்ணுமே கொண்டு போல. பட் இந்த தடவை கேபின் லக்கேஜ்ல தான் ஏத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூட் கேஸ்ல தான் மட்டும்தான் உள்ள செக்இன் அலோடு. சூட் கேஸ்ல இல்ல அப்படின்னா செக்இன் அலோடு கிடையாது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப எப்படி அடுக்குறதுன்னு தெரியல. நினைச்சாலே வந்து பேக்கிங் வந்து ரொம்ப டஃபா இருக்குது. இவன் எதுக்கு இவ்வளவு எல்லாம் கொண்டு வந்தானே தெரியல. நீ தான் அவளை டிஷர்ட் எடுத்துருக்க, நான் இல்ல. சரி, இந்த பையன் ஏதோ கலர் கலரா மாத்தி போடுவான் அப்படின்னு நினைச்சு நான் எடுத்துன்னு வந்தா, இந்த பையன் ஒரே ட்ரெஸ்ல குளிக்காம 2 நாள் உட்கார்ந்துருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எங்க போனாலும் வான்னு கூப்பிட்டு அந்த மூஞ்சி தூக்கி வச்சுன்னு உட்கார்ந்துருக்குது.
எல்லா பசங்களும் அப்படிதான் இருக்கிறானுங்க வீட்டுல. இது எப்படி அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் எடுத்து வை, நான் அதை போட்டுறேன் நாளைக்கு. இங்க ப்ளூ கலர் இவ்ளோ டிஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கடா. நான் அதான் ஒரு டிஷர்ட் எடுத்து வைக்கல. அப்புறம் ஏன்டா போட்ட ட்ரெஸ்ஸே போட்டுன்னு இந்த கலர் கலரா மாத்த வேண்டியதுதானடா. நீ தான் எடுத்து வச்சிருக்க, நான் எடுத்து வைக்கல. பையன் குளிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஃபுல்லா. யாரும் கேட்டாங்களா? அதனால கொஞ்சம் ஒரு இதே மிச்சமாயிடுச்சு எங்களுக்கு. ஓகே, நம்ம இந்த லக்கேஜ் பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஒரு டிஷர்ட் போட்டு அமுக்குனா என்ன ஆயிருமா? அந்த அது ஒன்னத்தையும் போட்டு ஒண்ணு இல்லடா, 2 இருக்குடா. இப்படி மூடணும்ல இந்த பக்கம், அது ஏறி உட்காந்து அமுக்கிடலாம். ஏறி உட்காந்து அமுக்கிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் பேக்கிங் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பேக் பண்ணிட்டு பழுக்கு துணி போடணும், இதுல செருப்பு வைக்கணும், மேக்கப் கிட்ஸ் வைக்கணும், எல்லாமே இதுலதான் வைக்கணும். இதுல ஃபுல்லா புது துணி வேணா அடைச்சிடலாம். என்ன பண்ணலாம் தெரியல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.